மகான்களுக்கு சாபமே இட தெரியாது. பாகவதம் தான் அதை நமக்கு சொல்லி தருது. எந்த மகாத்மாவும் சாபமே கொடுக்கல. என்ன இப்படி சொல்றேன்? ஒரு ஸ்கந்தத்திலையும் 4-5 சாபம் வருதுன்னா பாகவதத்தில் நீங்க நல்ல ஆழ்ந்து நோக்கணும். அனுக்கிரகார்த்தம் சாபம் அப்படின்னு வரும். அனுக்கிரகம் செய்வதற்காக சபித்தார். இப்போ அனுக்கிரகம் சாப்பம், அருள் சாப்பம் ரெண்டு ஒன்னாவா இருக்கும். நம்ம உலக ரீதியாக பார்த்தோம்னா அனுக்கிரகம் இந்த பக்கம்னா சாப்பம் அந்த பக்கம். மகான்கள் ரீதியாக பார்த்தா எல்லாமே அனுக்கிரகம். சிலது பார்க்கறதுக்கு சாப்பம் மாதிரி இருக்கும். எப்படி ஒரு மருத்துவர் நம்ம உடல்நல சரியாகணும்னா நமக்கு கசப்பான ஒரு மாத்திரையை அனுகிரகிப்பார் இல்லையா? அதற்கு சாப்பிடும்போது கசக்கும். ஆனால் நம்மளுடைய அந்த ஸ்வஸ்தம்ங்கிறது சரியாகி நம்ம உடல்நிலை சரியானோன்னு எல்லாமே இனிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாரத மகர்ஷி என்ன பண்ணார் பாருங்கள். இந்த நாரத மகர்ஷி இப்படி போயிருந்தார், கைலாயம் போயிருந்தார். சிவபெருமானை பார்த்துட்டு இறங்கி வரும் பொழுது இந்த சிவபெருமானுக்கு விடாம தொண்டு பண்ணக்கூடிய இந்த குபேரனும் திறந்தார். கொழுத்த பணக்காரர். பணம் எங்கேயான்னு கொழிச்சா என்ன சொல்கிறோம்? ஒன்று நம்மெல்லாம் கிருஷ்ண பக்தாவில் இருந்தால் லக்ஷ்மி கட்டாட்சம்போம், சாதாரண ஆஸ்திகளாக இருந்தால் குபேர கட்டாட்சம்போம். குபேரனே லக்ஷ்மியுடைய ஓரக்கண்ணில் ஏதோ ஒரு தீவில் வந்து தான் குபேரன் ஆனா. அப்படிப்பட்ட குபேர புத்திரர்கள் 2 பசங்க. அந்த 2 பசங்க நலகோபரன் மணிகிரீவன் பேர் அவனுக்கு. அவங்க ரொம்ப காஸ்ட்லியான மணியெல்லாம் கழுத்தில் போட்டுருப்பாங்க போல இருக்கு. 2 பேருக்கு அந்த மாதிரி தான் பேர் இருக்கு. அந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, குழந்தையிலேருந்து இல்லைன்னு சொல்லாம வளர்த்து கெடுத்து வச்சுட்டார் நம்ம குபேரர். அது அப்படி கெட்டு போனதுனால இல்லாத பழக்கம் கிடையாது. கண்டதை குடிக்க வேண்டியது, கண்டது சுத்த வேண்டியது, கண்டவர்களோடு சுத்த வேண்டியது, இப்படி சுத்தின்னு இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் அப்பா பண்ணக்கூடிய கைங்கரியம், அப்பா சிவபெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமானா அது குழந்தைக்கு கொஞ்சமாவது வந்து சேராதா? அவர்களுக்கு ஒரு சத்சங்கம் பிராப்தமானோன்னு சிவபெருமான் முடிவு பண்ணார். லோக குருவோனும் ஜெகத்குரு சிவபெருமான் தானே, நடராஜர் தானே, தட்சிணாமூர்த்தி தானே. அவருக்கு கைங்கரியம் பண்ணவர்கள்லாம் வீணா போவார்களா? இந்த தட்சிணாமூர்த்தி பார்த்தார், இந்த குழந்தைகளை கரையேற்றணும்னும் பொழுது கரையேற்றணும்னா பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு புஷ்பம் எடுக்கணும்னா எப்படி எடுப்பேன்? கையால் தானே எடுப்பேன். அந்த புஷ்பத்தை எடுத்து என்னுடைய தலையில் சூட்டிக்கணும் அப்படின்னா கையால் தான் எடுத்து என் தலையில் சூட்டிக்க முடியும். அதே மாதிரி பகவான் ஒரு ஜீவனை எடுத்து தான் சரணத்தில் போட்டுக்கணும்னா அவன் கையால் தான் எடுத்து போட்டுக்க முடியும். அவனுடைய கை தான் குருநாதர், அவனுடைய கை தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை வச்சுட்டு தான் பகவான் எல்லாரையும் சேர்த்துக்கிறான் தான் கிட்ட. அதே மாதிரி இந்த லோக குருவான தட்சிணாமூர்த்தி பார்த்தார், இந்த 2 குழந்தைகளையும் எப்படியானு கரையேற்றணும்னு பார்த்தார். அதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம நாரத மகர்ஷி தான். அவர் மாட்டுக்கு ஹரி ஹரி ஹரின்னு அங்கங்கே போயின்ட்டுருக்கார். அப்படி போயிட்டே இருக்கிறவர் என்ன ஆனார்னா, கரெக்டாக இவா 2 பேர் தன் வசம் இழந்து கண்டதை குடிச்சு இப்படி ஒழுங்கான ஒரு வஸ்திரம் கூட தரிக்காமல் இப்படி ஆடின்னு இருக்கும் பொழுது கரெக்டாக இவர் ரூட்டில் வரார்கள். அவர்கள் அவர் மேலேயே விழ போயிட்டார்கள். நாரதர் பார்த்தார், தான் வீணையை காப்பாத்தின்றார். இப்படி பின்னாடி வந்தார். யாரா இந்த 2 பேர்? இப்படி பார்த்தா 2ம் கண்ணு செவந்து இருக்கு, முடியெல்லாம் பரட்டையா இருக்கு, அப்படியே இருக்கு. பார்த்தோன்னு நினைச்சா, அடா பசங்களா, உன் அண்ணருவுக்கு உங்க அப்பா என்ன கூப்பிட்டானேடா, உன்னுடைய இது 2மா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டார். பார்த்தோன்னு நினைச்சார், தாமச குணம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்தே உனக்கு. உடனே அவர் என்ன நினைச்சார், இவங்க 2 பேரையும் எப்படியாவது கரையேற்றணும்னு முடிவு பண்ணார். அனுகிரகம் பண்ணணும்னா இவர்களுக்கு சாப்பரூபமாக தான் அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். உடனே டக்குன்னு சொன்னார், நீங்கள் 2 பேரும் ரொம்ப தாமசமாக இருக்கீர்கள், அதனால நீங்கள் 2 பேரும் மரமாக போய் கருதவது, மருத மரமாக போய் கடவது. ஒன்று 2 காலில் விழுந்தது. அப்போ தான் புத்தி வந்து. உடனே அவர் சொன்னார், நீ காலில் விழுந்து கூட அவசியம் இல்லைப்பா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் எங்கே மரமாக இருக்கணும்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வீட்டு கொல்லையில் மரமாக போக கடவுது. இது சாபமா அனுகிரகமா? எவ்வளவு கவிஞர்கள்லாம் புல்லாய் பிறவி தர வேண்டும், புல்லாகினும் நெடுநாள் நில்லாது ஆகையினால் கல்லாய் பிறவி தர வேண்டும் பிருந்தாவனமதில் அப்படின்றார். எனக்கு புல்லா வரம் வேணும்னு உத்தவன் கேட்குறான். நம்ம பிரம்மதேவர், நீ ஏதானும் ஒரு ஜந்துவா என்ன பிருந்தாவனத்தில் பிறக்கவே, எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு குலசேகர பெருமான் கேட்குற மாதிரி பிரம்மா கேட்குறார், பிருந்தாவனத்தில் எத்தையாவது ஆறேனேன்றார். இவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வேண்டுகோள் அது பலிச்சுதா இல்லையான்னு தெரியல, உத்தவனுக்கு பலிச்சுது. ஆனால் இங்கே 2 பேர் கேட்கவே இல்லை, ஆசையே படலை. ஆனால் இவர் ஆசைப்படுறார் இவர்கள் உன்னத ஸ்திதியை அடையணும்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, 2 பேரும் மரமாக போ. எங்கன்னா பிருந்தாவனத்தில். எப்போனா கிருஷ்ண அவதார காலத்தில். எது வரைக்கும்னா கிருஷ்ணன் கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும். இதை விட என்ன பெரிய அனுகிரகம் வேணும் இல்லையா? நிறையா முறை நம்ம மதுரைபுரி ஆசிரமம் போவோம். போன இடம் கரெக்டு தான். ஆனால் 12:30 மணிக்கு போவோம் ஏகாதசிக்கு.
சுவாமிஜி கிளம்பிட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும்? சரியான இடத்துக்கு தான் போனோம், சரியான நாளுக்கு தான் போனோம், சரியான நேரத்துக்கு போகலைன்னா கொஞ்சம் மன கவலையாக இருக்கும் இல்லையா? ஆனாலும் அந்த பிரேமிக்கவர்தனை பார்த்தோன்னு ஒரு ஆறுதல் இருக்குங்கிறது வேற விஷயம். இங்கே மரமாக போய் ஜஸ்ட் எல்லாம் மிஸ் ஆகலை. கரெக்டாக கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த 11 வருடங்கள், 11 மாதங்கள், 11 நாட்கள் அவர்களும் இருக்க போகிறார்கள். அது முன்னாடிலேருந்தே இருக்க போகிறார்கள். கண்ணன் கோகுலத்தை விட்டு கிளம்புறான்ற அந்த கணம் நீங்களும் கிளம்பி போயிடுங்கோன்ட்டார். இதை விட இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். இதுதான் அனுகிரகார்த்தம் சாபம். அதாவது அனுகிரகம் செய்வதற்காக சபித்தார் அப்படின்னார். 2 நின்று இருக்கு. நாரதர் உடனே பகவான் கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? பகவான் கிட்ட ஞாபகப்படுத்தணும் இல்லையா? நாரதர் தான் ஞாபகப்படுத்துவார். இதெல்லாம் பகவான் கிட்ட என்ன ஞாபகப்படுத்துவார்னா, கிருஷ்ணா நீ ஒன்றும் கம்ச வதம் இருக்கு, உனக்கு ஒன்றும் ஜராசந்தனெல்லாம் நீ கவனிக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாரே தவிர, கிருஷ்ணா நான் இவர்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பான்னு சொல்லவே மாட்டார் அவர். ஏன்னா அவர் கிருஷ்ணனோட கிருதயத்தை நல்லா தெரிஞ்சின்றவர். நான் வாய் விட்டு ஒருத்தர் கிருஷ்ணர் ரட்சிப்பார்னு சொல்லிட்டா இனிமே என் லிஸ்ட்டில் அவங்க கிடையாது, கிருஷ்ணனோட லிஸ்ட்டில் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். பகவானும் நாரதர் சொல்லிட்டாருன்னா தான் வாக்க விட நாரதர வாக்க பெருசுன்னு நினைச்சுப்பான் அவன். அப்படிப்பட்ட பகவான், அப்படிப்பட்ட குரு, இவா 2 பேரும் ஒருத்தரை கரையேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பெரிய விஷயம். பகவான் என்ன பண்ணிட்டா, அந்த அம்மா நல்ல உரலை இழுத்து கட்டி போட்டான். என்னதான் கட்டி போடணும்னு பார்த்தாலும் 2 விறக்கடை குறையிறதான் அந்த கயிறு. பகவானை கட்டி போட்டுற முடியுமா? அவன் பார்த்தான் அம்மா ரொம்ப வேர்த்து கொட்டுறா, ரொம்ப கஷ்டப்படுறான்னு உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சா, அம்மா வயத்தை நல்லா இழுத்துட்டேம்மா, இப்போ கட்டுமான்னா கட்டிவிட்டான். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய யாரு? பெருமாயன். அவனை கட்டி போட்டா, அன்புனால கட்டி போட்டா. கட்டி போட்ட உடனே இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், குண்டு கிருஷ்ணன் உரல் மேலே உட்காந்துட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த உரல்ல ஒரு குழி இருக்கும்ல, அதில் கொஞ்சம் வெண்ணெயை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். அம்மா கிளம்பி போன உடனே அவன் மாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கான் ஜாலியா. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியா பார்க்கறான். பார்த்தபோது இந்த 2 மருத மரம் தெரியறது. அப்போ நினைக்கிறா, அடாடா இந்த 2 பேர் நாரத மகர்ஷி வாக்கு கொடுத்திருக்கார்களே, கண்ணன் வந்து உங்க சாப விமோச்சனம் பண்ணுவான்னு பண்ண வேண்டிய நேரம் வந்துருத்து, அம்மா வேற இப்படி கட்டி போட்டாளே, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கணும் பகவானுக்கு. கிருஷ்ணனோனும் அவன் என்ன தெரியுமா பண்ணா, கட்டி போட்டா என்ன, கட்ட அவுக்க கூடாதுன்னு தான் அம்மா சொன்னான், இங்கேருந்து நகராதன்னு சொல்லலை. பகவானுக்கு இந்த லூப் ஹோல்லாம் நல்லா தெரியும். உடனே என்ன பண்ணா, இந்த உரலோட சேர்ந்து ஓடினான். எதற்காக ஓடினான்னா, இந்த 2 பேர் மேல கருணையினால மட்டும் ஓடல, நாரத மகர்ஷி மேல இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தினால ஓடுறானா. அவர் சொல்லி ஒண்ணு நடக்காம இருக்கக்கூடாதுன்னு தான் உரல்ல கட்டுண்டா கூட நாரத மகர்ஷி வாக்கு பலிக்கணும்னு உரலோட ஓடினானாம் பகவான். ஓடும் பொழுது அந்த உரல் வந்து இடிச்சுது இந்த 2 மரத்தை. பகவானோட சம்பந்தப்பட்ட எல்லாமே திவ்யம். பகவானால கட்டப்பட்ட உரல் தானே. பகவானை கட்டி போட்ட உரலே சாப விமோச்சனை கொடுத்துருது. பகவான் ஒன்றும் தொட்டு உனக்கெல்லாம் சாப விமோச்சனம் சொல்லியான். அவன் கட்டி போட்ட ஒரு உரல், சாதாரண ஜட உரல், அதே மரத்தை தொட்ட உடனே அதுலேருந்து வெளில வந்துட்டார். இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோர்கள், நம்ம குருநாதர் கையால் ஒன்று கொடுத்தாருன்னா, குருநாதர் சாதிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அவர் கையால் கொடுக்கக்கூடிய பிரசாதமே சாதிச்சுடுன்னு அர்த்தம். பிரசாதத்தை நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அலட்சியப்படுத்தக்கூடாது. குருநாதர் சொல்வார், இட் இஸ் எ கம்யூனிகேஷன் அப்படிம்பார். அது பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான தகவல், ஒரு அருள் தகவல். அதனால பகவானோட சம்பந்தப்பட்ட ஜடம் தான் சொல்லணும். ஆனால் இந்த உரல் இவா 2 பேருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி எடுத்தோன்னா அந்த ஒரு மகான் இல்லைன்னா பகவான் அவர் சம்பந்தப்பட்ட ஜட பொருளுங்கிறதே திவ்யமான பொருள். அதனால ஜடம்னு சொல்லக்கூடாது. அது பகவானுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை பகவத் பிரசாதத்துக்கும் கொடுக்கும். பகவானே வந்திருக்கான் இந்த ரூபில். இதுதான் காட்டுறது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, குருநாதர் ஒருத்தரை பார்த்து பகவான் ரட்சிப்பான், கண்ணன் அருள் புரிவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போரும். இல்லைன்னா சௌக்கியமாக இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போரும். பகவான் அதை காத்துன்னு இருக்கான். அவர்கள் சௌக்கியமாக இருப்பேன்னு சொன்னோடனே நம்ம பேரை பகவான் எழுதின்றான் அவன் லிஸ்ட்டில். எப்போ நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணால் நம்மளுடைய ஆன்மீக மானசீக சரீர நன்மை எல்லாமே சரியாக இருக்குமோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவான். அது நடக்கிற விஷயம். அது மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போரும். அந்த நம்பிக்கை வரத்துக்கு தான் சத்சங்கம். அந்த சத்சங்கத்துக்காக தான் நாமத்துவார்.